அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சரிப்பின் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை இந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியதாக இருக்கும். எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக மட்டும்தான் இருக்கும். இது பொது பலன் மட்டும்தான். அப்ப இதுல குறைகளும் இருக்கலாம், சில நிறைகளும் இருக்கலாம். என்ன காரணம்னா, சுய ஜாதகத்தில் திசாபுத்தி கொஞ்சம் பாதகமாக கூட இருக்கலாம், இல்ல சாதகமாக இருக்கலாம். அதற்கேற்ற வகையில் இந்த பொது பலன்களில் சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா இந்த பொது பலன்கள் என்பது 25% கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில நமக்கு இந்த வாரம் என்னத்து கொடுக்கும், ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், 12 ராசிக்குள்ள அவர் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார். இப்படி ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கேற்ற பலன்களை அவர்கள் வழங்கி ஆகணும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது பார்ப்போம். இந்த வாரம் என்பது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை, ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரையில். முதலில் மேஷ ராசினருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும் யோக நாட்கள் என்றே சொல்ல வேண்டும். எடுத்த வேலைகள் எல்லாம் முடிக்க முடியும், நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ள முடியும், தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட முடியும், எதிர்பார்த்த வரவு வர ஆரம்பிக்கும், உழைப்பிற்கேற்ற வரவு நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த 2 நாட்களும் மேஷராசினருக்கு மிக யோகமான நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை பார்த்தீங்கன்னா, உழைப்பிற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக உண்டு. வேலைபளு அதிகரிக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும், சிலருக்கு திடீர் வெளியூர் பயணம் ஏற்படும், எடுத்த வேலைகள் நிச்சயமாக முடிக்க முடியும். வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமின்றி நீங்கள் செயல்படுவதால் உங்கள் வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும், குழப்பமின்றி செயல்படுவதால். அப்போ லாபங்கள் இருக்கு, பிள்ளைகள் நலனில் அக்கறை இருக்கும், பூர்வீக சொத்து மேல் ஒரு பேச்சுவார்த்தை நிகழும். புரியுதுங்களா? உறவுகளுக்குள் உங்க மனசுக்குள்ள சில ஆசைகள் தோன்றும், அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் 6ஆம் இடத்திற்கு சந்திரன் போறாரு. ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, மீண்டும் ஒரு யோகமான நிலையெல்லாம் இருக்கு. இந்த வாரத்தில் இந்த 7 நாட்களுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கு. எதிர்மறைகள் கிடையாது. பொதுவாகவே நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பதில் வல்லவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். அப்படி நெருப்பு மாதிரி பறந்து ஒவ்வொரு வேலையும் கரெக்டா முடிச்சிடுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் என்பதால் அந்த அளவுக்கு ஆற்றல் உண்டு. இப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த நாள் சாதகமா இருக்கு. இதற்கு மேல சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான், சூரியனும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இங்க என்னன்னா, குரு பகவானுடைய பார்வைகளுக்கு மிக வலிமையான ஒரு சக்தி உண்டு. அப்ப குரு எங்க பார்க்கிறார் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ மறைவான வருமானங்கள், மறைவான செயல்களில் ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செய்து வரும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான நிலை, வருமானம் கூடுதலாக வரக்கூடிய நிலை, ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு தொழிலை விரிவு செய்வது போன்றவற்றிற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தொழில் விருத்தியாகும், வீண் செலவுகள் என்பது குறையும், நிம்மதியான உறக்கம் இருக்கும், தெளிவு இருக்கும். குருவுடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை வழங்கக்கூடிய அளவு இருக்கு. 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரமாகி இருப்பதால் அந்த 7.5 சனியின் பாதிப்பு என்பது இந்த வாரம் உங்களை நெருங்காமல் போயிடும். 7.5 சனியின் பாதிப்பு, விரய சனியின் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போயிடும். கேது 5ஆம் இடத்துல எப்பொழுதுமே மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல 5ஆம் இடத்து கேது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா பிரச்சனை இருக்கோ இல்லையோ உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம செய்யறது சரியா தப்பா, இல்ல போற பாதை சரியா, இப்படி போனா சரியா இருக்குமா, ஏதோ ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கும். அது 5ஆம் இடத்துக்கு கேது செய்யற வேலை. சுக்கிரன் 6ஆம் இடத்துல, கொஞ்சம் உடல்ல பாத்துக்குங்க. இந்த நேரத்துல ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. யோகக்காரன் ராகு 11ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா, எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஆதாயம் காணக்கூடிய நிலை, வருமானத்தை எட்டக்கூடிய நிலை, கையில் பணம் பொருளக்கூடிய நிலை, தேவைக்கேற்ற பணம் வரக்கூடிய நிலை எல்லாம் இந்த 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுப்பாரு. செவ்வாய் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த வாரத்துல பார்க்க ராசிநாதன் சஞ்சாரம் மிக முக்கியமானது. ஒரு தைரியமாக, தன்னம்பிக்கையாக, வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் எண்ணை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்.
சிலருக்கு சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த வாரத்தில் வெற்றியாகும். பொதுவாகவே இந்த வாரம் மருத்துவ செலவுகள் குறையும், வீண் செலவுகள் எல்லாம் கட்டுப்படும். ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம், புதிய வாகனம் வாங்குறது, புதிய இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள் சாதகமாகும். அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். ரொம்ப வேகமான செயல்பாடுகள் வேண்டாம், தவறான பாதைக்கு சென்று விட வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இப்ப நிதானமாக போயிட்டு இருங்க. மேல் அதிகாரி என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு இருங்க. இந்த வாரம் பொதுவாக மேஷராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.